Assalamualaikum and hello everyone. Welcome back to our channel Taste of Tamil Food. ஸோ இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபுட்டெலாம் ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் இஃப்தார் பார்ட்டி மாரி ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த இஃப்தார் பார்ட்டி யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் ஹாஸ்டல்லேருந்து வந்திருந்தான். ஸோ அவனுக்காண்டி பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு மினி இஃப்தார் பார்ட்டி மாதிரி வீட்டுக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனாக பார்த்தீங்கன்னா மசாலா பாஸ்தா செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு கடாயில் தண்ணி பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்கை பாயில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் மீன்வைல் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும் இல்லைனாக்கா சுகருக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டாகட்டும் பார்த்திங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா இது போல் ஒரு கிராண்டான ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அன்றைக்கி கிடைக்கிற வீடியோஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மற்ற டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் இஃப்தார் சுகருக்கு எப்படி ஃபுட் மேக் பண்ணி சாப்பிடுவோமோ அது போல் தான் இருக்கும். அண்ட் இங்கே நம்ம பாஸ்தாக்காக பாயில் பண்ண வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் இப்போ பாஸ்தாவை சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 1/2 பாக்கெட் பாஸ்தா மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நார்மலாக இஃப்தார் முடிச்சுட்டு நிறைய நம்மளாட்டி சாப்பிடவும் முடியாது. அண்ட் வெரைட்டிஸும் பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு இன்றைக்கி நிறைய செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் மீறாமல் இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் 1/2 பாக்கெட் மட்டும் சேர்த்துருக்கிறேன். அண்ட் இந்த பாஸ்தா பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நல்லாவே வெந்திருக்கு. அண்ட் இதை ஓவர் குக் ஆகினாலும் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும் போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிடும். ஸோ சாப்பிடும் போது நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஸ்டைனரில் அந்த பாஸ்தாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வெங்காயம், தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா சைடில் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. ஸோ டேரெக்டாக பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் மீன்வெல் சைடில் நம்ம பாயில் பண்ண எக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பாயிலாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதையுமே நான் வெளியே எடுத்து தனியாக எடுத்து வச்சிடுறேன். அண்ட் இங்கே மசாலா பாஸ்தாவுக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை கடாயில் சேர்த்துடுறேன். ஸோ அன்றைக்கி எக்ஸ்ட்ராவே தான் என் வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற எல்லா டிஷ்க்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ராவே தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இங்கே வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அண்ட் இந்த மசாலா பாஸ்தாவோட ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் டீட்டெயில்டு ரெசிபிஸ் இல்லாமல் ஜஸ்ட் மேலோட்டமாக நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ வெங்காயம், தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இஃப்தார் முடிச்சுட்டு தான் சாப்பிட போகிறோங்கிறதுனால ஸ்பைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் லைட் ஸ்பைஸாகவே ஆட் பண்ணுறேன். இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்தால் மசாலாவோட அந்த பாஸ்தா மிக்ஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கப் மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அடுத்து டேரெக்டாக மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், பெப்பர் அண்ட் சீரகத்தூள் இந்த 3 தூளையும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துட்டு அதையுமே இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாஸ்தா உப்பு சேர்த்து பாயில் பண்ணி தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அந்த மசாலாவுக்கு உப்பு தேவைன்னு சொல்லிட்டு தான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துருக்கிறேன். ஸோ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்ட் மட்டும் நல்லா கொதிக்க விடலாம். அந்த நம்ம சேர்த்த மசாலா பொருள் கூட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம் பாயில் பண்ணி எடுத்த பாஸ்தாவை டேரெக்டாக நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு சிம்பிள் இந்தியன் பாஸ்தா தான். ஸோ மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். பட் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மசாலா பாஸ்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாயில் பண்ண பாஸ்தா எல்லாத்தையும் நான் கடாயில் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்டிலாக ஸ்லோவாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலாவோட ரொம்ப மசாலா டாமினேட்டடாக இருக்காமல் ஒரு சிம்பிள் மசாலா சேர்த்த ஒரு இந்தியன் ஸ்பைஸ் மசாலா பாஸ்தா இஃப்தாருக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த மசாலா பாஸ்தாக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா மல்லியை மட்டும் நான் தூவி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ரெசிபியாக பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு இந்த இந்தியன் ஸ்பைஸ் சேர்த்த மசாலா பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. அண்ட் அடுத்த ரெசிபியாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு ரெசிபினே சொல்லலாம், கொத்து பரோட்டா. ஸோ லெஃப்ட் ஓவர் பரோட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 4 பரோட்டா இருந்தது. ஸோ அதை வேஸ்ட் ஆக்காமல் கொத்து பரோட்டா மாரி செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 4 பரோட்டாவை பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஸோ ரொம்ப கிரைண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் பல்ஸில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் பல்ஸில் விட்டு எடுத்துருக்கிறேன். ஸோ ரொம்ப பவுட்ராகனால கொத்து பரோட்டாக்கு கரெக்டாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் மட்டும் பல்ஸில் விட்டு எடுத்துட்டா கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு பல்ஸில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதையும் மீன்வேல் சைடு செஞ்சு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கிறேன். இந்த கடாய் ஹீட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அண்ட் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது பார்த்திங்கன்னா டேரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளிலாம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு நான் வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த வெங்காயம், தக்காளிலாம்
பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஆகணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த வெங்காயத்தோட டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், பெப்பர் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கறி மசாலா தூள் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ மசாலா ஒன்ஸ் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு ஓரத்துக்கு தள்ளிட்டு சென்டரில் வந்து ஒரு எக்கை மட்டும் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். அண்ட் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எக்கு நல்லா ஸ்க்ரம்பிள்ட் ஆகுறது அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எக் ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம மிக்சியில் பிளெண்ட் பண்ண பரோட்டா வந்து கடாயில் சேர்த்துடுறேன். மசாலா அண்ட் பரோட்டா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஜென்டலாக வந்து கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் குருமா இல்லைனாக்கா சிக்கன் குருமா ஏதாவது இருந்ததுன்னா இந்த கொத்து பரோட்டா கூட ஆட் பண்ணிடலாம், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். அண்ட் இந்த கொத்து பரோட்டாக்கான ஒரு சீக்ரெட் டிப்ஸ்னே சொல்லலாம் இந்த குருமாவை ஆட் பண்ணுறது. ஸோ அன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குருமா எதுவுமே என்கிட்ட இல்லாதனால ஜஸ்ட் அப்படியே ஃப்ரீயாகவே விட்டுட்டேன். மேலே கொத்தமல்லி தலையை மட்டும் நான் வந்து தூவி விட்டுட்டு ஸோ அவ்வளோதான். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல் அண்ட் டெம்டிங்கான கொத்து பரோட்டா வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ரெசிபியாக பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண எக்கை எடுத்துருக்கிறேன். ஸோ பாயில் பண்ண எக்கை வந்து நான் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஹாஃபாக கட் பண்ண இந்த எக்கை பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நான் ஈக்குவல் சைஸுக்கு வந்து நான் வந்து 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா எக்குமே வந்து ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அகைன் வந்து நான் ஒரு ஹாஃபாக கட் பண்ண எக்கை வந்து 2ஆக நான் கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கட் பண்ணுற எக் பார்த்தீங்கன்னா ஸ்டஃபிங்காக வச்சு ஒரு பகோடா மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நியூ ரெசிபி தான் அன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அன்றைக்கி இஃப்தாருக்கு நான் செஞ்ச ரெசிபிலேயே இந்த எக் ஸ்டஃப்டு ரெசிபி வந்து ஒரு ஹைலைட்டான ரெசிபினே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட் அண்ட் சூப்பராக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட. அண்ட் இதுக்கு ஸ்டஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா எக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அண்ட் மேலே உள்ள கோட்டிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்லைஸ் வெங்காயத்தை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஆனால் இது கூட வந்து ஒரு கேரட்டை வந்து அதை போல வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தின் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லைடரில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கிறேன். அண்ட் ரெடிமேட் பஜ்ஜி மாவு மிக்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு பஜ்ஜி மாவு நார்மலாக வந்து வெங்காய பஜ்ஜிலாம் நம்ம போட்டால் எப்படி மாவு பசைஞ்சு வச்சுருப்போமோ அந்த பதத்துக்கு வந்து இந்த ஒரு மிக்சரை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தண்ணி வந்து ரொம்ப விட்டுற வேணாம், கொஞ்சம் கெட்டியாக வந்து கையில் பிடிக்கிற அளவுக்கு வந்து அந்த நான் வெங்காயம் அந்த கேரட்லாம் இருக்கணும். ஸோ கொஞ்சம் லைட்டாகவே தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் இந்த ஸ்டஃப்டு எக் ரெசிபியை வந்து ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த பிக்சரை வந்து டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட்டுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெடி பண்ண அந்த ஆனியன் மிக்சரை பார்த்தீங்கன்னா 2 கையிலையும் வந்து ஆயில் மட்டும் ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நான் கையில் வந்து இது போல் எடுத்துக்கிட்டு இல்லை ஸ்டஃபிங்க்கு வந்து கட் பண்ணி வச்சுருந்த பாயில்டு எக்கை வந்து நான் சேர்த்துடுறேன். அண்ட் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஆனியன் மிக்சரை வந்து நான் க்ளோஸ் பண்ணி நான் வச்சிடுறேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ஆனியனுக்குள்ளே எக் ஸ்டஃபிங் பண்ணி ஒரு இனோவேட்டிவான நியூ ரெசிபி வந்து இஃப்தாருக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ ரெடி பண்ண இந்த ஸ்டஃப்டு எக்கை பார்த்தீங்கன்னா கடாயில் சேர்த்துட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா மாற்றி போட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறுறதாலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இதை இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கிறிஸ்பியான ஒரு ஸ்டஃப்டு எக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதே போல் பேலன்ஸ் இருக்கிற எல்லா எக்லேயும் பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் பண்ணி நான் கடாயில் போட்டுடுறேன். அண்ட் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டஃப்டு எக் வந்து ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. அண்ட் மீன்வைல் சைடில் வந்து இஃப்தாருக்கு ட்ரிங்க் ஏதாவது ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மெலன் ஜூஸ் போடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஸோ மெலன் பார்த்தீங்கன்னா இங்கே மஸ்க் மெலன் வந்து கொஞ்சம் பழுத்தா போல இருந்தது, அதில் ஃபஸ்ட்டு ஜூஸ் போட்டுடலாம். ஸோ மறுநாள் வந்து இந்த வாட்டர் மெலன் ஏதாவது சர்பத் மாதிரி போட்டுடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இந்த மஸ்க் மெலன் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 2.5 கப் அளவுக்கு வந்து பால் இது கூடயே சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா நான் பிளெண்ட் பண்ணியிருக்கிறேன். நான் இதில் சுகர் எதுவுமே நான் ஆட் பண்ணல, ஜஸ்ட் அந்த பழத்தில் உள்ள சுகரே போதும்னு சொல்லிட்டு சுகர் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் நான் பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இஃப்தாருக்கான ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் மீன்வேல் இங்கே நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருந்த ஸ்டஃப்டு எக்கும் வந்து எல்லா ஸ்டஃபிங்கும் வந்து ஃபில் பண்ணி நான் கடாயில் போட்டு எடுத்துட்டேன். ஸோ பார்க்கவே எல்லாம் கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இஃப்தார் டேபிள் எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண மசாலா பாஸ்தா அண்ட் லெஃப்ட் ஓவரில் பண்ண ஒரு எம்மியான கொத்து பரோட்டா அண்ட் ஸ்டஃப்டு எக்குன்னு சொல்லிட்டு நம்ம செஞ்ச எல்லா ரெசிபியும் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ ரெசிபி செஞ்சாலும் கண்டிப்பாக நோன்பு கஞ்சி இல்லைன்னா அந்த டேபிள் வந்து ஃபில் ஆகாது. ஸோ நோன்பு கஞ்சி வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ
இது வந்து நோன்பு கஞ்சி வந்து வீட்டில் செஞ்சது இல்லை, இங்கே பள்ளிவாசலில் வாங்கின நோன்பு கஞ்சி தான். அண்ட் சைடில் வந்து நம்ம செஞ்ச மஸ்க் மில்லன் ஜூஸும் செஞ்சு நம்ம டேபிளை வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி என் பிரதருக்காக நான் செஞ்ச இந்த இஃப்தார் பார்ட்டி ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எல்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இஃப்தார் டைமில் செய்கிறதுக்கு. ஸோ இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி அண்ட் வ்ளாக்ஸோட உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.